நண்பர்களே, எங்க பேரு டாம் எஸ்டெல். வெர்ஜீனியாவிலிருந்து வந்திருக்கோம். நான் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸில் வேலை செஞ்சிருக்கேன். நாங்கள் வேலைக்கு போகிறத விட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ அதை பற்றி நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொன்னா, நான் எந்த மாடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு கூட இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. எஸ்டெல் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பல வருஷங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க வேலையை விட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டாங்க. 4 பேசிக்ஸை பற்றி பேசும்படி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஒரு டீமை உருவாக்குறதுக்கும் அடிப்படை தேவைகளான சில விஷயங்கள். சரி, இப்போ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இதில் ஸ்பான்சர் செய்யப்படுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்லைன் இருப்பார். உங்கள் அப்லைன் எப்பவுமே உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக தான் நினைப்பார். அவர் உங்களை தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக தான் நினைப்பார். எப்போவோ நீங்கள் உங்கள் அப்லைன் கிட்ட சொல்லியிருப்பீங்க, நான் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள மாணவனாக இருப்பேன், நான் பொறுமையாக கேட்டுக்கவும் தெரிஞ்சுக்கவும் விருப்பம் உள்ளவனாக இருப்பேன், இந்த டீம் கான்செப்டை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. டீமோட விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா? டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர். ஆனால் சில பேர் இந்த கொள்கையை சரியானபடி புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க இந்த பிளானை முழுக்க நல்லா பார்க்குறாங்க, ஆனால் இதோட உள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள்லாம் இதை பற்றி நல்லா தெளிவாக இருக்கீங்க. ஒரு டீமில் அங்கமாக இருக்கிறதுனா என்னன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பற்றி கற்றுக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கீங்கன்னு தெளிவுபடுத்திக்கிட்டீங்க. அது சரி, இதில் என்ன வேலை செய்யணும்? வேலைங்கிறது யாரையாவது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான 4 அடிப்படை தேவைகள் தான். சரி, இப்போ இந்த டீமுக்கு சமீபத்தில் குவாலிஃபை ஆன யாராவது ஒருத்தரை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் புதுசாக வந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்ததா என்ன? நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? இதில் வேலை செய்கிறதுனா என்ன? சரி, முதல்ல உங்கள் அப்ளைனுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அவங்க சரியானபடி தான் வேலை செய்கிறாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். வெளிப்படையாக சொல்கிறேன், இத்தனை வருஷங்களில் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் தோல்வி ஏற்படுற மாதிரி பில்பிரிட் ஏதாவது சொல்லிக் கொடுத்ததா எப்பவுமே நடந்ததில்லை. எங்களோட ஸ்பான்சர்ஸ் எங்களை வேதனைப்படுத்தினதாவோ இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் துன்பப்படுற மாதிரி எங்களுக்கு எதையாவது சொல்லிக் கொடுத்ததாவோ அப்படி எதுவும் நடந்ததே இல்லை. எந்த லீடருமே அப்படியெல்லாம் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இந்த பிஸ்னஸில் விசுவாசமும் நம்பிக்கையும் எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரியான வின் வாய்ப்பு எப்பவுமே இருக்கு. நாம ஸ்பான்சர் பண்ண போற ஆளுங்களுக்காக நம்ம வாழ்க்கையோட ஒரு பங்கையே கொடுக்க போறோம். அதனால சரியான நபர்களா பார்த்து தேர்ந்தெடுக்கிறத பத்தி தான் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறோம். நீங்க ஒரு பிசினஸ் டீமை உருவாக்குறப்ப காலப்போக்கில் அது பிளாட்டினம் ஷிப் அப்படிங்கிற லீடர்ஷிப் குழுவை உருவாக்கும். இந்த பிளாட்டினம் குழுவை உருவாக்குறதுல தான் நம்ம நேரமும் பணமும் பெரும்பாலும் தேவைப்படுது. நீங்க எப்படி எமரல்ட் ஆகிறது? அதுக்கு நீங்க 3 பிளாட்டினம் லெக்ஸை தயார்படுத்தணும். நீங்க எப்படி டைமண்ட் ஆவீங்க? 6 வரைக்கும் உருவாக்கணும். நீங்க எப்படி இடிசி ஆவீங்க? அதுக்கு 9 உருவாக்கணும். இப்படித்தான் எல்லாமே. இது முழுவதுமே லீடர்ஷிப், அதாவது தலைவர்களை உருவாக்குறதுல தான் அடங்கி இருக்கு. சரி, அப்ப இதுல வந்து சேர்றவங்க நம்ம டீம்ல இருக்க விரும்புற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க நாம என்ன செய்யறோம்? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. 4 பேசிக்ஸ், அதாவது நாம ஒரே குழுவா ஒன்னு சேர்ந்து செய்யற வேலையோட அடிப்படைகள். சரி, வேற ஒரு விதத்தில் பார்ப்போம். எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கான திறமையும் செயல்திறனும் செயல் வேகமும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தர் ஒரு விஷயத்துல வல்லவராயிருப்பாரு, இன்னொருத்தர் வேற எதுலையாவது திறமை உள்ளவராயிருப்பாரு. ஆனா நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதா இருந்தா எப்படி இருக்கும்?
அதாவது உங்க திறமைகளையும் தகுதிகளையும் உங்க அப்ளைனோட திறமைகள் தகுதிகள் கூட சேர்த்து இணைச்சா எப்படி இருக்கும்? அப்படி இணைஞ்சு நாம வேலை செய்ய முடிவு செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி செஞ்சா யாரு வேணாலும் பிளாட்டினம் ஆயிரலாம். அப்படி நாம ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சா வெற்றி அடைகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள சில பேர் சொல்லலாம், லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர்களை எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல, அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொருத்தரா கூப்பிடவே எனக்கு தயக்கமா இருக்கு, போனை கையில எடுக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நாம இப்ப 4 பேசிக்ஸை பத்தி பேச போறோம். நீங்க என்ன செய்யணும், அதை செஞ்சு செஞ்சு காலப்போக்குல நீங்க எப்படி இன்னும் திறமையா செய்ய முடியும் அப்படின்னு இப்ப பார்ப்போம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் 4 பேசிக்ஸை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளவு சீக்கிரமா அதுல உங்க பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரமா நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வெற்றி அடையலாம். டீம்ல உங்க பங்கு என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க ரொம்ப வேகமா முன்னேறலாம், ரொம்ப சீக்கிரமா பிளாட்டினம் ஆயிரலாம். அப்புறம் நீங்க கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் புரிஞ்சுக்க உதவி பண்ணணும். இதுதான் இந்த பிசினஸோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது. சரி, இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க லிஸ்ட்டை தயார் பண்றது. அதாவது நீங்க என்ன செய்யணும்னா, உங்க டீமுக்கு தகுதியானவங்கன்னு நீங்க நினைக்கிறவங்க பேர்களை எல்லாம் எழுதணும். எல்லார் பேர்களையும் எழுதுங்க. யாரையும் நீங்களாவே ஏதாவது தீர்மானிச்சு ஒதுக்கி வைக்காதீங்க. சரி, யார் யார் பேர்களை எல்லாம் எழுதுவீங்க? 3 லிஸ்டுகளை எழுதுங்க. ஏ லிஸ்ட், பி லிஸ்ட், சி லிஸ்ட். ஏ லிஸ்ட்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்க பேர்களை எழுதணும். அதாவது உங்க செல்போன் அட்ரஸ் புக் மாதிரி. நீங்க சாதாரணமா அப்பப்ப போன்ல கூப்பிடக்கூடியவங்க, நீங்க கூப்பிட்டா உங்க குரலை கேட்டு நீங்க யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க கூடியவங்க, இவங்க தான் ஏ லிஸ்ட்ல. நீங்க விரும்பினா முதல்ல ஒரே ஒரு பெரிய லிஸ்டா எழுதிட்டு அப்புறம் அதை ஏ பி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். பி லிஸ்ட்ல வர்றவங்க உங்களை அவ்வளவா தெரியாதவங்க, இல்ல நீங்க அடிக்கடி சந்திக்காத சில பேர். உதாரணமா உங்க பழைய பக்கத்து வீட்டுக்காரர். நீங்க அவரை கூப்பிட்டு, ஹலோ, என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியாம இருக்கலாம், நாம போன வருஷம் பக்கத்து வீட்டில் ஒன்னா குடியிருந்தோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரு ஆமாமா ஞாபகம் வருது, இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்டவங்க தான் பி லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. நீங்க முதல்ல எல்லா பேர்களையும் லிஸ்ட்ல எழுதிட்டு BWW வெப்சைட்டுக்கு போங்க. அதுல உங்களுக்கு ஒரு லிஸ்ட் பில்டர் கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பல நல்ல யோசனைகளும் அதுல கிடைக்கும். உதாரணமா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு உங்க மனைவி இல்ல அப்ளைன் கூட உட்காருங்க. ஒருத்தர் பேர்களை எழுத இன்னொருத்தர் வெவ்வேறு துறை இல்ல வேலைகளை குறிப்பிட்டு கேட்கலாம். அதாவது விளம்பரத்துறையில உனக்கு யார் யார தெரியும், இல்ல பழைய கலைப்பொருட்கள் விற்பனை செய்யறவங்க யாரு, வீட்டு சொந்தக்காரர், வீடு கட்டுறவர், மின்சாரத்துறையில் இருக்கிறவர், என்ஜினியர், இப்படி கேட்டுக்கிட்டே போறப்ப இன்னும் ஏராளமான பேர்கள் ஞாபகத்துக்கு வரும். இப்ப நான் சொல்றது ஒரு சில யோசனைகள் தான், சும்மா உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய சில யோசனைகள். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வேற ஏதாவது யோசனையை செஞ்சு இன்னும் நல்ல பெரிய லிஸ்ட்டை உருவாக்கலாம். உதாரணமா உங்க ஆபீஸுக்கு 2 மாடிக்கு கீழே வேலை செய்யறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியும். லிஃப்ட்ல வர்றப்போவோ போறப்போவோ பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவர் பேரு தெரியாதுன்னா அப்போ உங்க பேப்பர்ல 2ஆம் மாடி அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் அவர் பேரை தெரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கிறலாம். இல்லைன்னா நீங்க எழுத்துக்களை அடிப்படையா வச்சு, அதாவது ஏல இருந்து ஆரம்பிச்சு இந்த எழுத்துல யார் யார தெரியும்னு யோசிச்சு எழுதலாம். அப்புறம் பி சி டி இ இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். இப்படி எழுதுறப்ப சுமார் 10 இல்ல 15 நிமிஷத்துல உங்ககிட்ட பெரிய லிஸ்டே தயாராயிரும். அதை பார்த்து நீங்களே அசந்து போயிருவீங்க. அடுத்ததா சி லிஸ்ட்ல நீங்க வருங்காலத்துல சந்திக்க போறவங்களோட பெயர்கள். பல பேரை இப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எப்பவாவது சந்திக்க போறவங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல அதிகமான பெயர்கள் வரலைன்னாலும் அப்புறமா நிறைய பெயர்கள் வரும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இனிமே உங்க கண்களையும் காதுகளையும் நல்லா திறந்து வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில எதிர்படுற பல பேர்கள்ல
தகுதியும் சுறுசுறுப்பும் முன்னேறணுங்கிற ஆர்வமும் இருக்கிறவங்க பெயர்களை இப்ப எழுதிக்கங்க. அவங்கள நம்ம டீம்ல சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னா இப்ப புரியுதுல்ல? அவங்க தான் சி லிஸ்டுக்கானவங்க. இப்படி உங்க லிஸ்ட் பெருசாயிரும். அப்படி லிஸ்ட்ல புதுசா பல பெயர்கள் வர்றதுக்காக நிறைய புது ஆளுங்களை சந்திக்கவும் நீங்க தயாரா ஆர்வமா இருக்கணும். சரி, அடுத்ததா என்ன செய்யணும்? 4 பேசிக்ஸ்ல அடுத்ததா வர்ற விஷயம் என்னன்னா, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற யாரையாவது நாம கூப்பிட்டு பேசி அடுத்த கட்டத்துக்காக தயார்படுத்தணும். அடுத்த நடவடிக்கை என்னன்னா, நம்ம டீமுக்காக யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்யறது தான். நாம சந்திக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிசினஸை பத்தி சொல்லி அவங்கள சேரும்படி சொல்றதும், இப்படி நம்ம டீமுக்காக தேர்ந்தெடுத்து பேசுறதும், இந்த ரெண்டுலையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நான் சேர விரும்புறேன், நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புறேன், ஆனா இதுல நிறைய வேலை செய்யணுமோ அப்படின்னு வாங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க தவறான ஆளை உங்க டீமுக்காக தேர்ந்தெடுத்தா, வேலையே செய்ய விரும்பாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிப்பட்டவங்க உங்க டீம்ல வந்தா டீம்ல உள்ள மற்றவங்க மனசுலையும் எதிர்மாறான பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க டீம்ல வர்றதை நீங்க விரும்புவீங்களா? இல்லை. ஆக்கப்பூர்வமானவங்க, நல்ல மனசு உள்ளவங்க, நம்ம வாழ்க்கையில நாம இடம் கொடுக்கிற அளவுக்கு தகுதியானவங்க, இவங்க தான் நம்ம டீமுக்கு தேவை. இது ஒரு தற்காலிக பிசினஸ் இல்லை, இது நிரந்தரமான பிசினஸ். அலுவலக வேலையை மாதிரி தற்காலிகமானது இல்லை. பல பேர் வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கும், மேல் அதிகாரி மாறிக்கிட்டே இருப்பார். அதுவும் இல்லைன்னா கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ வேற இடத்துல மாற்றல் வந்ததுனால இவங்களும் வேலையை மாத்திக்குவாங்க. இப்படி பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த உலகமே தற்காலிகமானதா இருக்கு. இந்த டீமுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் நெருங்கின நண்பர்களா இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலேஜில் உங்க உயிர் நண்பரா இருந்தவர் கூட நீங்க பேசி எவ்வளவு நாள் ஆகுது? அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமா? வெளி உலகத்துல வாழ்க்கையும் உறவுகளும் ரொம்ப தற்காலிகமானது. ஆனா இந்த பிசினஸ்ல நான் சேர்ந்து வேலை செய்யறவங்கள பார்த்தா, என் அப்லைன்ஸையும் டவுன்லைன்ஸையும் கவனிச்சா, அவங்க கூட நான் ஏராளமான வருஷங்களா தொடர்பு கொண்டு ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புரியுது. ஆல்ஃபிரண்டோனோவை எனக்கு ஏறக்குறைய 20 வருஷங்களா தெரியும். அவங்க எங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கிறவங்க. அதனால தான் நாம யாரையாவது பிசினஸுக்காக அழைக்கிறப்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மோட நெருங்கிய குடும்ப அங்கத்தினராக போறாங்க. ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிற, புத்திசாலித்தனமா முன்னோக்கி சிந்திக்கிற தம்பதிகளை கூப்பிடுங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காண துடிப்புள்ளவங்களா இருக்கணும், உங்களை மாதிரியே சிந்திக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் உங்க பிசினஸ் டீம் அங்கத்தினராகணும். அந்த மாதிரி ஒரு டீமை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அது என்னென்னைக்கும் தொடர்ந்து பிரமாதமா வேலை செய்யும், வெற்றி அடையும். சரி, இப்ப அவங்களை எப்படி கூப்பிடுறது? எப்படி அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறது? அதாவது நம்ம டீமுக்காக அவங்கள தேர்ந்தெடுக்கிற வேலையை எப்படி ஆரம்பிக்கிறது? அவங்கள கூப்பிடுறதுக்கு என்ன சொல்லணும்? சாதாரணமா பிசினஸ்ல புதுசா சேர்ந்த ஒருத்தர் எப்பவுமே தானா சொந்தமா சிந்திச்சு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தன்னோட அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போதுதான் அவர் குழப்பமடைஞ்சு தடுமாறுவார். இந்த பிசினஸ்ல இவ்வளவு வருஷத்து அனுபவத்துல நாங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்த வார்த்தைகள் கேட்கிறவர் மனசுல சரியான சிந்தனையை உருவாக்குது, அப்பத்தான் நாம உண்மையிலேயே என்ன செய்யறோம்னு அவங்க புரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப தனிப்பட்ட ஸ்பெஷலான ஒரு பிசினஸ், ரொம்ப சிறப்பாகவும் தீவிரமாகவும் வேலை செய்யற ஒரு டீம். அதனால அவங்க இப்ப இத பத்தி சிந்திக்கலைன்னா இந்த வாய்ப்பு கை நழுவி போயிடும் அப்படிங்கிற உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க வார்த்தைகள் அமையணும். இந்த வாய்ப்பு அவங்களுக்காக ஒன்னும் காத்திருக்காது. அவங்க உடனடியா ஒரு முடிவு எடுக்கலைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு புரிய வைக்கணும். ஒரு மீட்டிங்ல டேவ் டெய்லர் இதை பத்தி பேசினதை நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த வண்டி உங்க ஊருக்கு வருது, நீங்க விரும்பினா உள்ள குதிக்கணும்,
இல்லைன்னா நான் அடுத்த ஆளை தேர்ந்தெடுத்து அவரு கூட வேலையை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன ஆச்சரியம்னா, நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான வார்த்தைகள் எடுபடுது. நீங்க உங்க அப்ளைன் மேல நம்பிக்கை வச்சு அவரோட கருத்தையும் யோசனைகளையும் கேட்டுக்கணும். ஏன்னா எப்ப என்ன செய்யணும்னு அவருக்கு சரியானபடி தெரியும். உங்க அப்ளைன் மேல முழு நம்பிக்கை வைங்க. நீங்க தனியா எந்த செயலையும் செய்யாதீங்க. சொந்தமா எந்த முறையிலையும் சொல்லாதீங்க. உங்க அப்ளைன் இதை பத்தின அறிவும் அனுபவமும் உடையவர். நீங்க சொல்ற வார்த்தைகள் தான் சாதகமான அல்லது எதிரான பலனை கொடுக்குது. அதனால சரியான வார்த்தைகளை சொல்ல கத்துக்கங்க. உதாரணமா, எஸ்டெல்லும் நானும் வாஷிங்டன் டிசியோட மிலிட்ரி ஏரியால இருந்து வந்தவங்க. வார்த்தைகள்னால ஏற்படுற விளைவை பாருங்க. நீங்க ஒருவேளை நேவியில வேலை செய்யறீங்க. ஒரு கட்டடத்தை செக்யூர் பண்ணும்படி உங்களுக்கு ஆர்டர் வந்ததுன்னா நீங்க உடனே லைட்டுகளை அணைச்சு கதவை பூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. ஆனா நீங்க ராணுவத்துல வேலை செய்யறீங்க. உங்களுக்கு ஒரு கட்டடத்தை செக்யூர் பண்ணும்படி ஆர்டர் வந்தா நீங்க அந்த கட்டடத்திலேயே இருப்பீங்க. ஒருவேளை நீங்க யுஎஸ் மெரீன்ஸ்ல வேலை செய்யறீங்க. அதே மாதிரி ஒரு கட்டடத்தை செக்யூர் பண்ணும்படி ஆர்டர் வந்தா உடனே அந்த கட்டடத்தை ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் கொலை செஞ்சு அந்த இடத்தை சூழ்ந்துக்குவீங்க. ஒருவேளை நீங்க ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்யறீங்க. அப்ப இதே மாதிரி ஆர்டர் வந்தா நீங்க அதை 3 வருஷத்து லீஸ்ல எடுத்துக்கிட்டு அதை சொந்தமா வாங்கவும் யோசிப்பீங்க. அதனால தான் சொல்றேன், வார்த்தைகளை சரியானபடி உபயோகிக்கணும். எப்பவும் உங்க அப்ளைன் மென்டரை கேட்டுக்கங்க. அவங்க இவ்வளவு வருஷ அனுபவத்தில் கத்துக்கிட்டதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு சரியானபடி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நாங்க ஃபோன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்காக சும்மா ஒரு ரோபோ மாதிரி அல்லது இயந்திரம் மாதிரி உருப்போட்டுக்கிட்டு சொல்லாதீங்க. ஆளுங்களை ஃபோனில் கூப்பிட்டு உயிரே இல்லாத மாதிரி குரல்ல, ஹலோ ஃப்ரெட், நான் தான் டாம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. என்ன கேட்டா, நீங்க உங்க அப்ளைன் கூட உட்கார்ந்து இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். சத்தமா பல தடவை சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க கணவரையோ மனைவியையோ ஃபோன்ல கூப்பிட்டு சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தடவை பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரளமா சொல்ல வரும். உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்ல வரும். மறுபடியும் சொல்றேன், எப்பவும் உங்க அப்ளைன் வாக்கு தான் வேத வாக்கு. உங்க மூளையை செலவிடாதீங்க. உங்க அப்ளைனோட உதவியை கேட்டு வாங்குங்க. நண்பர்களே, பிசினஸ்ல புதுசா வந்து சேர்ற ஒருத்தர் உங்க டீமை சந்திக்கும்படி நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். டீம் தான் ஒவ்வொருத்தரையும் ஸ்பான்சர் பண்ணுது. இது வெறும் அறிவுக்கான இல்ல தகவலுக்கான விஷயமா இருந்தா நாம ஏராளமான பணம் செலவு செஞ்சு பிரமாதமான டிவிடிஸ் தயார் பண்ணிக்கிட்டு நாம எல்லாரும் ஒட்டுமொத்தமா டிவி முன்னால உட்கார்ந்து கேட்டு ரொம்ப சுலபமா கிரவுன் அம்பாசிடர்ஸ் ஆகியிருக்கலாம். ஆனா இது அப்படிப்பட்டதில்லை. இதுல பிசினஸை வளர்க்கணும்னா டீமை சந்திக்கணும், அவங்கள பார்த்து அனுபவப்படணும். அதனால தான் பல பேர் டீமுக்காக உயிரையே கொடுக்குறாங்க. ஹோட்டல்ல மீட்டிங் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டில் மீட்டிங் இருந்தாலும் சரி, அந்த மீட்டிங்ல உங்க பங்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, நீங்க திருமணமானவராக இருந்தா உங்க மனைவியும் இந்த மீட்டிங்க்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி இப்ப என் மனைவி உங்ககிட்ட பேச போறாங்க. இதோ எஸ்டர். நண்பர்களே, நீங்க பிசினஸை உருவாக்குறப்ப பெண்கள்ங்கிற முறையில உங்க பங்கு ரொம்ப மகத்தானது. நீங்க ரொம்ப எடுப்பாவும் நல்ல விதமாவும், அதே சமயம் பிசினஸ்ங்கிற முறையில அதுக்கு தகுந்தபடியும் ட்ரெஸ் பண்ணிக்கணும். பிசினஸ் மீட்டிங்ல நீங்க ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்களை போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஆக்கப்பூர்வமான நட்பான விதத்துல பழக முடியணும். அதுதான் உங்க பிசினஸை வளர்க்கறதுக்கான முதல் தேவை. பெண்கள்ங்கிற முறையில மீட்டிங்ஸ்ல நீங்க இருந்தா அதுக்கு மதிப்பே தனிதான். நான் என் கணவர் கூட இந்த பிசினஸ்ல ஈடுபடுறேன். எப்பவும் அவருக்கு 100% ஆதரவா இருக்கேன். ஐபிஓஸுக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டு பண்ணவும், அவங்க பிசினஸ் பொறுப்புகளை ஏற்கவும் சொல்லி கொடுக்குறேன். புதுசா வந்தவங்க முழு ஆர்வத்தோட ஐபிஓ ஆகி 4 பேசிக்ஸையும் கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த டீமை விட்டு நான் விலகிடலாம்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அந்த டீமை விட்டு விலகிட்டேன்னா என்னோட பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. அவங்க ஒரு படம் மாதிரி, அதுக்கு நான் ஃப்ரேம் மாதிரி ஆவேன். லீடர்ஸுங்கிற முறையில் நாம் எல்லாருமே படங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரேம் மாதிரி தான். ஃப்ரேம்னா என்ன? அதுதான் அந்த படத்தை தாங்கி பிடிச்சிக்கிற ஆதரவு. நீங்கள் எப்படிப்பட்ட ஃப்ரேமாக இருக்க விரும்புகிறீங்க? ரோட்டோர கடைகளில் விற்குதே அந்த மாதிரியான மலிவான ஃப்ரேமாக இருக்க விரும்புவீங்களா? இல்லை நீங்கள் ரொம்ப விலை உயர்ந்த ஃப்ரேமாக இருக்க விரும்புவீங்களா? ரொம்ப விலை உயர்ந்த ஃப்ரேம் அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே ஆர்டர் கொடுக்கணும். உங்கள் ஃப்ரேம் 7 நாளில் தான் ரெடி ஆகும் மேடம், நீங்கள் 7 நாளைக்கு அப்புறம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்லுவார். ஆனால் நான் இதில் எந்த வகை ஃப்ரேமாகவும் இருக்க விரும்ப மாட்டேன். நான் என் புது ஐபிஓஸ்க்காக எந்த மாதிரியான ஃப்ரேமாக இருக்க விரும்புகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அது என் குழந்தைகள் மதர்ஸ் டே அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வர ஃப்ரேம் மாதிரி இருக்கும். உங்கள் ஐபிஓஸை நீங்கள் அன்பால் ஃப்ரேம் பண்ணிட்டா உங்கள் டீம் எப்பவும் வெற்றிகளை கொண்டு வந்து கொட்டும். இப்போ என் கணவர் டாமை உங்ககிட்ட பேச வருமாறு அழைக்கிறேன். நண்பர்களே, டீம் மெம்பர்ஸுங்கிற முறையில் பிஸ்னஸ் மீட்டிங்லையும் ஹோம் மீட்டிங்லையும் நம்ம பங்கும் பொறுப்பும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தரையும் நல்லா பார்த்து பேசி அவங்கள சரியானபடி ஆரம்பிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் நல்ல குணம் உள்ளவங்களா இருக்கணும். வலிய போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கைகுலுக்கி அவங்கள விசாரிச்சு அவங்கள முக்கியமானவரா உணரச் செய்யணும். புதுசா வர்றவங்க எல்லாரும் நம்ம கூடவே என்னென்னைக்கும் நிரந்தரமா நம்ம டீம்ல சந்தோஷமா இருக்கும்படி செய்யறது தான் டீம் மெம்பருங்கிற முறையில் நம்ம கடமை. சரி, இப்ப 4 பேசிக்ஸை சுருக்கமா சொல்ல போனா, பெயர்களோட லிஸ்ட் தயார் பண்றது, போன்ல கூப்பிட்டு பேசுறது, நம்ம டீமை வந்து சந்திக்கிறதுக்கு சரியான நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்யறது, பிசினஸ் பிளானை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, எல்லா தகவல்களையும் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் 4வது செயல்தான் ஃபாலோ த்ரூ. அதாவது அவங்க கிட்ட பேசி அவங்க பிசினஸை சரியான முறையில் ஆரம்பிக்க உதவி செய்யறது. நண்பர்களே, இன்னைக்கு நாங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். காட் bless you. வாழ்க வளர்க. இங்கு கூறப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களும் அணுகுமுறைகளும் மற்றவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கலாம். ஆனால் இவை உங்களுக்கும் சாதகமாகவே அமையும் என்று யாராலும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இங்கு கூறப்பட்ட எண்ணங்கள் ஒரு வலிமையான லாபகரமான வியாபாரத்தை உருவாக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தயாரிப்பு வேறு எந்த நிறுவனத்துடனும் தொடர்பின்றி சுயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை வாங்குவது உங்கள் விருப்பம். வருங்காலத்துக்கான வியாபார கருவிகளை வாங்குவதை எப்போது வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளலாம்.